வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் தமிழர் ஒருவர் ஆர்ஆர்பி லூபூஷே ரெயினுக்குள்ள விழுந்து தற்கொலை செய்யப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்ன பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தயவு செய்து என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரியோசனமான விஷயங்கள் மற்றவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும். ஷேர் பண்ணிங்க சொன்னால் நிச்சயமாக அது ஏதாவது ஒரு வகையில் ஆதாரபூர்வமாக அமையும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த ஆர்ஆர்பி பார்த்தீங்க சொன்னால் ஏர்போர்ட்லேருந்து ஒன்று இந்த ரொபின்சனுக்கு போகும், அல்லது மித்ரியிலிருந்து ரொபின்சன் பக்கமாக இந்த பரிசை ஊடறுத்து போகின்ற ஒரு தொடர் உண்டு. இது தொடர்ச்சியான பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொண்டு இருக்கிறது இந்த ஆர்ஆர்பி. ஒன்றில் கரண்ட் இல்லாமல் இருக்கும், இல்லாத ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், அல்லது யாராவது ரெயினுக்குள்ளே குதிச்சிருப்பாங்க. இப்படி தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. எங்களுடைய தமிழர்கள், அளவுக்கு அதிகமான தமிழர்கள் பயன்படுத்துகின்ற தொடருந்து அப்படின்றா இந்த ஆர்ஆர்பி ரெயின் அதை தான் சாரும். ஏர்போர்ட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு வருபவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே பிரான்ஸில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இந்த வெளிநாட்டில் பிரான்ஸில் வசிக்கின்ற வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, கூடுதலானவர்கள் பயன்படுத்துகின்ற போக்குவரத்து சேவை இந்த ஆர்ஆர்பி. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதில் அவ்வளவு களவு வேலை முதல்ல தான் நடக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த கள்ள வேலை செய்பவர்கள் இருந்து உடத்தில் இல்லாத எல்லா வகையானவர்களும் மற்ற தொடர்புகளில் வந்தாலும் இதில் தான் அளவுக்கு அதிகமாக வருபவர்கள். இதில் எங்களுடைய தமிழர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு தடவைகளில் இந்த கைபேசியை களவு கொடுக்கறது, அதே மாதிரி பேக்கை அறுத்துட்டு ஓடுறது, அதே மாதிரி கழுத்தில் செயின் போட்டு தான் கதவு பூட்டு, அதாவது ரெயினுடைய கதவு பூட்டைகளை கழுத்துக்கிற செயினை அறுப்பாங்க, இல்லை டெலிஃபோனை படிச்சுட்டு ஓடுவாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த ரெயினில் தான் இடம்பெறும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆர்பி அப்படி என்று சொன்னால் ஓரளவுக்கு அவதானமாக தான் எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் பயணிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய சகோதரர்கள் நிறைய பேர் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் இரவு பகலாக இந்த ரெயினில் பயணிப்பது கூட. அது மட்டுமில்லை, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு ரெயின் கட்டாயம் ஓடிக்கிட்டே இருக்கும். பரிசை ஊடறுத்து நிச்சயமாக போய் கொண்டிருக்கும். பரிசை விட்டு வெளியில் வசிப்பவர்களுக்கு விட பரிசுக்குள்ள அல்லது பரிசை அண்டிய பகுதிகளில் இந்த ரெயினை பயன்படுத்தின தமிழருக்கு இலகுவான ஒரு போக்குவரத்து சேவை என்னன்னா, அநேகமாக இது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஓடுகின்ற நேரங்களில் அடிக்கடி ரெயின் போய் வரும். அதனால அந்த போக்குவரத்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல சொல்ல பிரச்சனை இல்லாமல் போய் வரக்கூடிய ஒரு போக்குவரத்து. இந்த ரெயினில் பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழர்கள் வாழுகின்ற பகுதியாக இருக்குது. இந்த ஒபோவில்லிய, லூபூஷே, அதே மாதிரி சத்து பிரான்ஸ், இப்படி இந்த நீளங்களில் பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழர்கள், அளவுக்கு அதிகமான தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த லூபூஷே அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம், அல்லது இந்த சத்து பிரான்ஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அல்லது ஒபோவில்லிய ரயில்வே ஸ்டேஷன், இது அல்லது இந்த கார்டினோட் ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி சத்தலை, இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி எங்களுடைய மக்கள், அதாவது எங்களுடைய நபர்கள் இல்லை, அதாவது எல்லாருமே ஒன்று விழுவார்கள் அல்லது தற்கொலை செய்வார்கள். இப்படியான விஷயங்களில் அடிக்கடி இடம்பெறுகின்றது காணக்கூடியது. அல்லது இந்த லூபூஷே அப்படின்ற இந்த லகார், அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எங்களுடைய தமிழர்கள் தற்கொலை செய்கின்ற விஷயங்கள், அதாவது ரெயினுக்குள்ள பாய்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் எங்களுடைய தமிழர்களுடைய செறிவு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது சொன்னால் அவ்வளவு தமிழர்கள் வாழ்கிறார்கள். ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை, காதல் தோல்வி, கடன் பிரச்சனை, வட்டி காசை வாங்கி வட்டிக்கு கடன் முதல்ல திருப்ப முடியாத பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் ஃபேமிலி பிரச்சனை, அல்லது இலங்கையிலிருந்து இங்கே பெற்றோர்களாக வந்திருப்பார்கள், அல்லது இப்போ பிள்ளைகள் வளர்ந்த அப்புறம் அவர்களுக்கு ஏதாவது மனக்கசப்புகள், அல்லது கணவன் ஒரு காலத்தில் நல்லபடியாக உழைச்சிருப்பார், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால அவர் இப்போ தொழில்களில் பிரச்சனை அல்லது வேலையில் பிரச்சனை காரணமாக உழைக்காமல், அல்லது வீட்டில் அரசாங்கத்தின் உதவிகளோடு வருமானங்களை அந்த வருமானங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டை மனைவியினுடைய பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் எங்களுடைய தமிழர்கள் மத்தியில் இப்போ பிரான்ஸை பொறுத்தவரையில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதில் பிரான்ஸினுடைய பொருளாதாரத்திலையும் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதனால எங்களுடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அவர்களுடைய பொருளாதாரம் ஒரு சிலர் வந்து அது வேற வழிகள், அதை வந்து நான் இதில் பேச வேண்டாம், பேச விருப்பம் இல்லை. ஆனால் உண்மையில கஷ்டப்பட்டு உழைத்து வாழணும் அப்படின்ற நினைப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களாக அல்லது ஒரு ஏழைகளுக்காக இதை வந்து விட்டோம் இந்த நாட்டில் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் காணக்கூடியது. அப்படித்தான் நிறைய எங்களுடைய தமிழர்கள் இந்த அங்கால இங்கால வேறு வேறு வழிகளில் உழைக்காமல் நேர் வழியில் வேலைக்கு போவார்கள், வேலை முடிஞ்சால் வீட்டை வருவார்கள், அந்த வேலையில் வர சம்பளத்தை கொண்டு குடும்பம் நடத்துகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, காணக்கூடிய இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா லூபூஷே பகுதிகளில் வந்து எங்களுடைய தமிழர்கள் அடிக்கடி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து விழுகிறது. அந்த விஷயம் வந்து நான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் ஒருவர் வந்து இந்த ஆர்ஆர்பி ரெயினில் வந்து விழுந்து எங்களுடைய தமிழர் என்ன சொல்லப்படுகிறது. இதனுடைய ஆதாரபூர்வமான செய்திகளாக இது யார், என்ன பெயர், எங்க இந்த இடத்தை சேர்ந்தவர் அல்லது வேறு இடத்த வந்து சேர்ந்தாரா, என்ன காரணம் தெரியாது, நான் தற்கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுறது. இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த ஆர்ஆர்பி அல்லது இந்த ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் வருகின்ற பொழுது வேலை கலைப்பு, நித்திர தூக்கத்தில் அப்படியே வந்து ரயில்வே தண்டவாளத்துக்குள்ள விழுகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இடமுறை. இப்போ நான் எல்லாம் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கார் ஓடிட்டே இருப்பேன், கார் ஓடிட்டு கூட அப்படியே யாரும் நித்திரையில் அப்படியே கார் எல்லாம் அடிச்சா தான் தெரியும் முன்னுக்கு கார் கடிக்க போறேன்னு சொல்லி அப்படியான விஷயங்கள் கூட இருக்கு. அப்போ என்ன எங்களை மாதிரி எவ்வளோ பேர் வந்து இரவு போல கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள் வேலையில வந்து அப்படியே நித்திரையில வந்து அப்படியே ரயில்வே தண்டவாளத்தை விழுந்திருப்பார்கள், அல்ல ரெயின் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே தூங்கி கொண்டே விழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்திருக்கு. சொன்னால் அநேகமானவர்கள் எங்களுடைய தமிழாக்கள் காலையில் 5 மணிலேருந்து இரவு 12 மணி மட்டும் வேலை செய்கிற தமிழாக்கள் அளவுக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று குடும்ப சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனை, சகோதரர்களை வந்து அங்கே நீங்கள் கூப்பிடணும், இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு காசு அனுப்பணும், இது வந்து ஊரில் இருப்பவர்களுக்கு எல்லாமே வந்து விளங்கவும் மாட்டுது, நாங்கள் வச்சுக்கொண்டு இல்லை என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அநேகமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க, சகோதரர்கள் அந்த கூப்பிட்டு விட்ட கடன் காசு கட்ட மாட்டாங்க, ஓடி இருப்பார்கள், கடன்காரனு பார்த்து சொல்லணும், வட்டி கட்டணும், பேங்க்ல வந்து கிரெடிட் எடுத்துருப்பார்கள். அப்போ அந்த கிரெடிட்டை கட்டுறதா, வீட்டுக்கு கிரெடிட் எடுத்துருப்பாங்க, வீட்டு கிரெடிட்டை கட்டுறதா, சீட்டு போட்டிருப்பாங்க, சீட்டு காசை கட்டுறதா, அல்லது வந்து மனுஷியுடைய சகோதரங்களை கூப்பிட்டுருப்பாங்க, அவங்களுடைய காசை கட்டுறதா, அல்லது மனுஷியை வந்து ஏஜென்சியில் கூப்பிட்டுருப்பாங்க, அந்த காசை கட்டுறதா, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து எங்களுடைய சகோதரர்கள் வந்து இங்கே வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அது வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு சொன்னா அந்த பணங்களை திரட்டி கொடுப்பதில்லை, அது அந்த பணத்தை வந்து 1 மாதம் 2 மாதம் வந்து யார்ட்டையாவது காசு வேண்டலாம், நெடுக வந்து யார்ட்டையுமே வந்து காசு கேட்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா சரி நாங்கள் ஓடி உழைச்சி அந்த கடனை கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி தங்களை மட்டுமே தங்களுடைய உழைப்பை மட்டும் நம்பி 1க்கு 2 வேலை 3 வேலை செய்கிற சகோதரர்கள்லாம் இருக்கிறார்கள், 3 மதியம் 4 மதியம் தூங்குற சகோதரர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு சகோதரர் தான் வந்து ஏதாவது ஒரு காரணம் தற்கொலைன்னு சொல்லப்படுகிறது. உண்மை என்ன காரணத்துக்காக இறந்தார் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. யாருக்காவது இது சம்பந்தமான விஷயங்கள், இது யார் சகோதரன், என்ன பேச்சு நடந்தது, அல்லது வந்து அவருடைய இறந்த தமிழ் சகோதரனா, அல்லது வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை போல மொரீஷியன்காரங்க இருப்பாங்க, பாகிஸ்தான்காரங்க இருப்பாங்க, அல்லது வந்து இந்தியாவினுடைய சீக்கிய மொழி பேசுபவர்களாக இருப்பாங்க, இந்தியா வடபகுதியை சேர்ந்த சீக்கிய மொழி பேசுபவர்கள் கூட அங்கே லூபூசே பகுதியில் நிறைய பேர் இருக்கிறார்கள். யார் இருந்தது அப்படின்ற விஷயம் தெரியவில்லை. யாருக்காவது இது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சா எனக்கு வந்து கொமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான் சொல்றேன், என்னன்னு சொன்னா தயவு செய்து ஏன்னா ஒரு சகோதரன் அவங்களுக்கு சொல்ற விஷயம், காசு பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இளவயது மரணம் தான் வருது. நான் இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ நான் போடணும்னு ஆசைப்படுற டைம் இருக்குன்றப்போ நான் நிச்சயமாக இந்த இளவயது மரணம் எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான இளவயது மரணம் நான் இது சம்மந்தம் பேசுகிறேன். உங்களால் வந்து ஏழாமல் இருக்குது, எல்லாம் தூங்க. இப்போ நானெல்லாம் வந்து 10 நேரங்களில் செம தூக்கம், கார் ஓட முடியலை அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு பார்க்கிங்கில் போட்டு படுத்துடுவேன். எனக்கு வந்து சில இடங்களில் தொலைபேசி அழைப்புகள் ஏதாவது வந்தால் தான் தெரியும், ஓகே நான் பார்க்கல நித்திரை ஆகிட்டேன்னு சொல்லி இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களை ஏழ முடியலை, வேலை தான், காசு தேவை தான், நீங்கள் இருந்தால் தான் காசு இல்லை. அந்த சகோதரன் வந்து இறந்துட்டார். அந்த சகோதரன் அவனுக்கு மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், அந்த பிள்ளைகளோட நிலைமை, மனைவியினுடைய பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை எப்படி காட்டுவது, வீடு வாங்கியிருந்தா வீட்டு கடன் கட்டணும், அதே மாதிரி ஆக்கட காசு வாங்கியிருந்தா ஆக்கட காசு கட்டணும், இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. இந்த 2 வேலை 3 வேலை செய்கிறவர்கள், இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி போனுச்சுன்னா 12 மணி தான் போடுறோம், என்ன செய்யற ஒன்றுமே செய்யற, பொருளாதாரத்துக்காக தேடி ஓடுறோம். ஆனால் தயவு செய்து உங்களுடைய உடம்பை கவனிங்க. நீங்கள் உடம்பை விட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நம்பி இருக்கிற உறவுகள் கேள்விக்குறி, அவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி. அவதானமாக இருங்க. உண்மையில் நான் இந்த பின்னால் என்னோட வீடியோ நான் அந்த வீடியோ நினைச்சிருப்பேன் பாருங்க. அந்த வீடியோவில் வந்து அந்த காட்டுகின்ற பொழுது அவ்வளோ கவலையாக இருக்கிறேன்னு சொன்னால் அங்கிருந்து கஷ்டப்பட்டு உயிரை பாதுகாக்க இங்கே வந்து ஓடி உழைச்சி கடைசியில் வாழ்க்கையை வாழாமல் இப்படி ஒரு இளம் வயது மரணங்கள் அல்லது இப்படி ஒரு விபத்தில் மரணங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப வேதியான விஷயமா இருக்கிறது. ஒன்று தான், எல்லாருமே உயிரை பாதுகாத்து இங்கே வந்துட்டோம். உயிரை பாதுகாக்க வந்து நாங்கள் இங்கே வந்து இந்த நாட்டு வாழ்க்கைக்குள்ளார ஓடிட்டு இருக்கிறோம். சில பேர் அதை வந்து வேறு வழிகளில் ஓடி முடிச்சிருக்கிறாங்க, இல்லை வேறு வழிகளில் அவங்க வாழ்கிறாங்க.
உண்மையாக நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை மதித்து ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் அவதானமாக இருங்க, கவனமாக இருங்க. உங்களை நம்பி உங்களுடைய குடும்ப உறவுகள் இருக்கிறது அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. ஏன்னு சொன்னால் நாளைக்கு உங்களை கொண்டு நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த குடும்ப உறவுகளை இங்கே பார்க்க அண்ணன், தம்பி, மாமன், மச்சன் யாருமே வர மாட்டாங்க. அந்த குடும்ப உறவுகள் அனாதைகளாக நடுவீதியில் நிற்பதை வந்து மறந்துடாதீங்க. என்னன்னு சொன்னால் நீங்கள் இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த நாட்டில் மரியாதை. நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண் தந்தை இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை. அந்த தந்தை இல்லாத பட்சத்தில் இங்கே யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா பிரச்சனையில் கடந்து போங்க. யாராவது இந்த சகோதரன் யாருக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் தயவு செய்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.